நான் சூசைட் பாயிண்ட்ல இருந்து தான் இந்த ரேட்டிங் வந்திருக்கேன். 2002ல ஐ ட்ரை டு கெட் சூசைட். 3 இட்லி வாங்க காசு இல்லாதவன் இன்னைக்கு 4 காலேஜ் வச்சிருக்கேன். எல்லாரும் பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சது இந்த தொப்பை தான் எல்லாருக்குமே தெரியும். ஏன் இந்த தொப்பை தெரியுது உங்களுக்கு? ஏன்னா மனுஷன் எவ்வளவுதான் அறிவா இருந்தாலும் அறிவு யாருக்குமே தெரியாது, அவனோட தோற்றம் மட்டும்தான். ஐ எம் நாட் சோ பியூட்டிஃபுல், ஐ எம் நாட் சோ பிரைட், பட் ஐ எம் நாட் ஃபேக். யாருக்கிட்ட நீங்க ஏமாறலாம், ஏமாறது தப்பே கிடையாது. ஏமாத்த மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. நீங்க ஒருத்தரை ஏமாத்துறீங்கன்னா 100 பேர் உங்களை ஏமாத்த ரெடி ஆயிடுவான். ஸோ இதை மட்டும் நான் கத்துக்கின பாடம். எப்படி நான் சக்சஸ் வந்தேன் அப்படின்னா ஒன்லி டிசிப்ளின். ஒழுக்கம் விருப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரும் ஓம்பப்படும்ன்றத பேசிக்கா வச்சு ஸ்டார்ட் காலேஜ். வெறும் 6 ஸ்டூடெண்ட்ல இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணது. 1200 1300 பேர் ஏவியேஷன்லயே பிளேஸ் பண்ணிருக்க ஒரே காலேஜ் ரெமோ தான். 5 கவர்னர் அவார்டு வாங்கின ஒரே காலேஜ் ரெமோ தான். நம்ம யாருன்னு தெரியாதப்ப மேல வரது ரொம்ப ரொம்ப ஈஸி. மேல வந்துட்ட பிறகு அங்க மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஜிகிர்தண்டா சார் 3rd ஜெனரேஷன் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல அவங்க தாத்தா ஈஸியா டெவலப் பண்ணி வந்திருப்பாரு. 3rd ஜெனரேஷன்ல ஒரு நேம் வந்த பிறகு அந்த நேமை கிரியேட் பண்ணி மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். நம்ம யாருன்னு தெரியாதப்ப யாருன்னு ஏத்தி விட்டுறாங்க. ஆனா யாருன்னு தெரிஞ்ச பிறகு நம்மள தோண்டி விடுறதுக்கு தான் நிறைய பேர் இருப்பாங்க. யாருக்கு எவ்வளவு பண்ணாலும் அவங்க சாட்டிஸ்ஃபிகேஷன் அவுட்புட் கொடுக்க மாட்டாங்க. நம்ம அவங்க எதிர்க்க நடிக்க தான் இதுதான் பிசினஸ். ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல வந்துட்டு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் இருக்கு. டிக்கேடுக்கு முன்னாடியே அதை சரியா கணிச்சு அந்த இண்டஸ்ட்ரியில வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரணும் அப்படிங்கிறத குறிக்கோளா வச்சு அதுக்குன்னு தனியா ஒரு காலேஜ் ஆரம்பிச்சவர் தான் டாக்டர் ரித்திக் பாலாஜி, டைரக்டர் ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ் டு பிஹைண்ட் வுட்ஸ் பிசினஸ் சமிட் 2024. We proudly invite Dr. Hrithik Balaji, Director, Remo International College, to Behind Woods Business Summit 2024. Good evening all. I am Dr. Hrithik Balaji, Director of Remo Group of Institution. Remo Group of Institution, we have a Remo International College started in the year of 2012. We have a Remo International School started in the year of 2019. Remo Institute of Management State started in the year of 2022. And latestly, this year we started Engineering College also. This is another base. So about my qualification, I done my diploma in BEEEE, MTech VLSI, PhD PLC in Petty Nets and doctorate முடிச்சிட்டு then LLB பண்ணிருக்கேன். இது என் குவாலிஃபிகேஷன். டுடே என்னோட மீட் இத பத்தி ஏன் சொல்லணும்னா ஐ எம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் entrepreneur. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் entrepreneurல ஒரு காலேஜ 4 காலேஜா மாத்தின ஒரே ஆள் நான் தான் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் ஷார்ட் ஸ்பான்ல. என்னோட வயசு இன்னைக்கு ரேஞ்சுக்கு 44. 44 வயசுல 3 காலேஜ் 4வது காலேஜ் ஆரம்பிச்சிருக்கேன். இது என்னோட பேஸ். என் சக்சஸ் சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய ஃபால்ட், அதாவது ஃபெயிலியர்ஸ் நிறைய இருந்திருக்கு. நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இன்டர்வியூல எல்லாமே என் ஃபெயிலியரை பத்தி பேசுறேன். இன்னைக்கு நான் ஃபெயிலியரை பத்தி பேச விருப்பப்படல. ஐ வாண்ட் டு டெல் அபவுட் மை சக்சஸ். நான் இன்னைக்கு தகுதியானவனான்னு பார்த்தீங்கன்னா 100% தகுதியானவன் தான். நான் சூசைட் பாயிண்ட்ல இருந்து தான் இந்த ரேட்டிங் வந்திருக்கேன். 2002ல ஐ ட்ரை டு கெட் சூசைட். 3 இட்லி வாங்க காசு இல்லாதவன் இன்னைக்கு 4 காலேஜ் வச்சிருக்கேன். இதை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் பண்ணேன். ஸோ முதல்ல சார் சொன்ன மாதிரி 500 ரூபா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு ஒருத்தர் கேட்டார். பட் என்னோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது 20,000 ரூபாய் கடனில், அதுவும் என்னோட அக்காவோட நகையை வச்சு ஆரம்பிச்ச பிசினஸ். 2002ல கம்பெனி ஆரம்பிச்சேன், ரெமோ டெக்னாலஜிஸ்னு. ஸோ அந்த கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு. டெவலப் ஆக பிரச்சனையும் டெவலப் ஆகும். பிரச்சனையை ஃபேஸ் பண்ண நான் டெவலப் ஆரம்பித்தேன். எல்லாரும் பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சது இந்த தொப்பை தான் எல்லாருக்குமே தெரியும். ஏன் இந்த தொப்பை தெரியுது உங்களுக்கு? ஏன்னா மனுஷன் எவ்வளவுதான் அறிவா இருந்தாலும் அறிவு யாருக்குமே தெரியாது, அவனோட தோற்றம் மட்டும்தான். ஐ எம் நாட் சோ பியூட்டிஃபுல், ஐ எம் நாட் சோ பிரைட், பட் ஐ எம் நாட் ஃபேக். ஸோ இது மட்டும் தான் நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஏன் இந்த கருத்தை இப்போ சொல்றேன் அப்படின்னா, நம்ம முதல்ல நம்ம யாரும் புரிஞ்சுக்கணும். நம்ம யாருன்னு புரிஞ்சிட்டாலே மற்றது எல்லாமே புரிஞ்சிடும். முடிஞ்ச அளவுக்கு உங்க கூட இருக்கவங்க எல்லாரையுமே நல்லவங்களை சேர்த்துக்கோங்க. நல்லவங்களை சேர்க்க தான் ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். யாருக்கிட்ட நீங்க ஏமாறலாம், ஏமாறது தப்பே கிடையாது. ஏமாத்த மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. ஏமாத்த ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க ஒருத்தரை ஏமாத்துறீங்கன்னா 100 பேர் உங்களை ஏமாத்த ரெடி ஆயிடுவான். ஸோ இதை மட்டும் நான் கத்துக்கின பாடம். எப்படி நான் சக்சஸ் வந்தேன் அப்படின்னா ஒன்லி டிசிப்ளின் தான். ஒழுக்கம் விருப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரும் ஓம்பப்படும்ன்றத பேசிக்கா வச்சு ஸ்டார்ட் காலேஜ் ஸ்டார்ட் இந்த இயர் ஆஃப் 2012. வெறும் 6 ஸ்டூடெண்ட்ல இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணது. 1200 1300 பேர் ஏவியேஷன்லயே பிளேஸ் பண்ணிருக்க ஒரே காலேஜ் ரெமோ தான். 5 கவர்னர் அவார்டு வாங்கின ஒரே காலேஜ் ரெமோ தான். சக்சஸ்ன்றது ரொம்ப ஈஸி தான். 10 வாட்டி ட்ரை பண்ணா ஒரு வாட்டி சக்சஸ் ஆயிடலாம். அந்த 10 வாட்டி ட்ரை பண்றதா எல்லாருமே கஷ்டப்படுறோம். ஸோ அந்த 10, 11, 12 நம்ம ட்ரை பண்ண ஃபெயிலியர் குறைய ஆரம்பிக்கும். ஃபெயிலியர் இல்லாம
சக்ஸஸ் என்றைக்குமே யாருக்குமே கிடைக்காது. ட்ரை டு கெட் த ஃபெயிலியர்ஸ். ஸோ ஃபெயிலியர்ஸில் தான் நம்ம லேர்ன் பண்ண முடியும். நம்ம லேர்ன் பண்ணுற எல்லா ஃபெயிலியருமே ஒவ்வொரு சக்ஸஸை கொடுக்கும். ஆப்பர்ச்சுனிட்டின்றது எல்லாருக்குமே இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எப்படி எடுக்கிறோன்றதை பொறுத்து தான். மணின்றது இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் அவர் டர்ன் டு யூஸ். யாருக்கிட்டயுமே மணின்றது நிரந்தரம் கிடையாது. இதை மட்டும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். ஸோ 6 ஸ்டூடெண்ட்டாக இருந்தது எப்படி இவ்வளோ டெவலப் பண்ண அப்படின்னா, கோவிட் தான் எனக்கு டோட்டலாக லைஃப்பை மாற்றி கொடுத்தது. அந்த கோவிட்ல யாருமே பண்ணாதப்ப ஐ ஸ்டார்டட் அட்வர்டைஸ்மெண்ட். ஒய் மார்க்கெட்டிங் இம்பார்ட்டன்ட்? ஏன்னா ஆஸ் அ MBA ஸ்டூடெண்ட் மார்க்கெட்டிங் இல்லாமல் நத்திங் இஸ் பாசிபிள். நம்ம சொல்றது பொய்யோ உண்மையோ, பட் நம்மளை பற்றி எல்லாருக்கும் தெரிய வைக்காம யாருக்குமே நம்மளை பற்றி தெரியாது. ஒரு எக்ஸாம்பிள், இன்னைக்கு இருக்க ஒரு 500 crowdsலேயே பார்த்தீங்கன்னா ரெமோனா தெரியாதவங்க எல்லாருமே இருப்பீங்க. பட் ரெமோன்றது யாரும் தெரிய வைக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு டூ மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் is a base tool to create a awareness about our product. So 6 ல இருந்து 60 ஆன, 60 ல இருந்து 600 ஆன, இன்னைக்கு 2500 பேர் ஒரு காலேஜில் படிக்கிறாங்க. முதல்ல என் ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பித்த காலேஜ் இன்னைக்கு வாங்கின காலேஜ் 20 ஏக்கர். ஸோ 20 ஏக்கர் காலேஜ் பூந்தமல்லியில் வாங்கியிருக்கேன் அப்படின்னா குரோத்தை பாருங்க. எவ்வளோ வாங்கின கடன்? 20,000 ரூபாய் கடன். இன்னைக்கு என்னோட ஒர்த்து கிரவுண்ட் இன்னைக்கு ரேட்டு 1 கோடி ரூபாய். 20 ஏக்கர்னா அது ஒர்த்தை பார்க்கணும். ஸோ இது மாதிரி நம்ம டெவலப்மெண்ட் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ எப்படி சார் சொன்ன மாதிரி முன்னாடி நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ கதை நிறைய சொன்னீங்கனாலே நிறைய செலவு குறைச்சிடலாம். ஸோ சேலரி என்னோட பாட்டில் இன்னைக்கு நான் ப்ரெசென்ட்லி ஐம் பேயிங் அரௌண்ட் 1.2 crore சேலரி மட்டும் பே பண்ணுறேன். நான் சேலரி வாங்க போகும்போது வெறும் 30 ரூபா சேலரியில் மாத சேலரியில் இருந்தேன். ஸோ லிப்கோ டிக்ஷனரி தான் ஃபஸ்ட்டு விற்றேன். ஸோ அந்த வித்ததுலேருந்து வந்த மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸில் தான் ஐ ஸ்டார்டட் கெய்னிங் திஸ். எல்லாமே நம்ம நாலேஜ் எல்லாமே எப்படி நம்ம ஷேர் பண்ணுறதை பொறுத்து தான். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிரியேட் பண்ண எவ்ரிதிங் வில் பி ஹேவிங் அ வெரி பிக் ஆஸ்பெக்ட். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். தோல்வி தான் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தது. அந்த தோல்வியில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் கற்றுக்கிட்டேன். எங்கெங்கே பார்க்குறனோ அந்த இடத்துலலாம் ட்ரை பண்ணுவேன். இப்போ ஆஸ் அ லீடராக என்னன்னா, நான் ட்ரை பண்ணுற எல்லா விஷயமே புதுசாக தான் ட்ரை பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஏவியேஷன் ஃபீல்டுன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ ஏவியேஷன் ஃபீல்டில் காலேஜ் ஆரம்பிக்கணுன்றது யாருக்கும் தெரியாது. இந்த காலேஜ் ஆரம்பிக்கும் போது இவ்வளோதான் ப்ரொசீஜர் இருக்கணுமான்றது எதுவுமே தெரியாது. எல்லாத்தையுமே ஆராயும் போது ரொம்ப 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 தலைவலி வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம ஆராய்ஞ்சி நம்ம ஒரு இடத்த ஒரு ஸ்டெப் வருவோம். நம்ம யாருன்னு தெரியாதப்ப மேலே வரது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் மேலே வந்துட்ட பிறகு அங்கே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆஸ் ஜிகிர்தண்டா சார் 3rd ஜென்ரேஷன் சொன்னும் போது, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்க தாத்தா ஈஸியாக டெவலப் பண்ணி வந்திருப்பார். 3rd ஜென்ரேஷனில் ஒரு நேம் வந்த பிறகு அந்த நேமை கிரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம யாருன்னு தெரியாதப்ப யாருன்னு ஏற்றி விட்டுறாங்க. ஆனால் யாருன்னு தெரிஞ்ச பிறகு நம்மளை தோண்டி விடுறதுக்கு தான் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம யாருக்கு எவ்வளோ பண்ணாலும் அவங்க சாட்டிஸ்ஃபிகேஷன் அவுட்புட் கொடுக்க மாட்டாங்க. பட் நம்ம அவங்க எதிர்க்க நடிக்க தான் வேணும். இதுதான் பிஸ்னஸ். 10 வருஷம் 20 வருஷம் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ண எம்ப்ளாயி இருப்பாங்க. இப்போலாம் 1 வருஷம் இருக்கிறதே ஜாஸ்தி. என்ன ரீசன்? காரணம்னா இவங்க மணி கொடுக்கல, சம்பளம் பத்தலை. ஆனால் 30 வருஷம் 20 வருஷம் இருந்தவங்களுக்கு சம்பளம் பத்தாமலாம் இல்லை, சாட்டிஸ்ஃபிகேஷன் ரிப்போர்ட் தான். இப்போ 10,000 வாங்குறவங்க 20,000 போகும்போது 40,000 ஆசை வரும். 40,000 வரும்போது 1 லட்ச ரூபா ஆசை வரும். அந்த ஆசைன்றது யாருக்குமே என்னைக்குமே ரெக்டிவேஷன் ஆகாது. நம்மளோட ப்ராக்டிக்கல் அசிஷன் எல்லாமே பேச தான் வரும். இந்த கோவிட்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, யாருமே மார்க்கெட்டிங் பண்ணாதப்போ என் காலேஜை மார்க்கெட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த மார்க்கெட்டிங் சன் டிவி தான் எனக்கு முதல்ல ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ முதல்ல இனிஷியலாக பண்ணும்போது கிரெடிட்ன்ற ஆப்ஷனை யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் சன் டிவி had given credit to ரெமோ. எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ல கிரெடிட் கொடுத்த முதல் காலேஜ் ரெமோ தான். காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் நான் உங்ககிட்ட காமிச்ச எக்ஸ்போசர் இப்படிலாம் பண்ண போறேன் அப்படின்ட்டு 60 நாள் கிரெடிட் கொடுத்தாங்க. அதை 120 நாளாக மாத்திரம் 120 நாள் இன்னைக்கு 1 வருஷம் கிரெடிட் ரெமோக்கு சன் டிவி கொடுக்குதுன்னா பிகாஸ் ஆஃப் அவர் ரெப்புடேஷன் தான். ஸோ நம்ம எல்லாமே என்னென்ன பண்றோன்றது தான், என்ன பண்றோமோ அதை ஒழுங்கா பண்ணணும்ன்றது தான் என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட். உங்ககிட்ட நிறைய questions இருக்கும். questions இருக்கா? Myself Vasanthi from ISSM Business School. Since it is an educational institution, admissions வந்து year டிஃபர் ஆகும். ஒரு இயர் கம்மியாக இருக்கும், இன்னொரு இயர் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இயரோட ப்ராஃபிட் ஆர் கெயினை எதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுங்க? இது அட்மிஷன் பேஸ் பண்ணியா இல்லை பிளேஸ்மெண்ட் பேஸ் பண்ணியா? சார் பியூர்லி பார்த்தீங்கன்னா அட்மிஷன் எப்போ நடக்கும்னா ஒன்லி இஃப் யூ டூ அ பிளேஸ்மெண்ட். ஸோ பிளேஸ்மெண்ட் இல்லாமல் அட்மிஷன் நடக்காது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பிளேஸ்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ரென்த் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அட்மிஷன் ஆகும். ஸோ முதல் வருஷம் எங்களோட அட்மிஷன் 6 ஸ்டூடெண்ட் தான் சொன்னேன். இந்த வருஷத்தோட அட்மிஷன் 1200. ஸோ இந்த ஸ்ட்ரென்த் எப்படி ஆகும்னா, பிகாஸ் ஆஃப் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எவ்வளோ பேர் பிளேஸ் ஆகிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் காலேஜ் டெவலப் ஆகும். ஸோ பிளேஸ்மெண்ட் வச்சு தான் அட்மிஷன் வரும். காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுனா ரொம்ப பெரிய விஷயம். ஆஸ் எ ஃப்ரெஷராக நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? காலேஜ் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கேட்டீங்க. ஸோ 1250 ஸ்கொயர் ஃபீட்டை வச்சு காலேஜ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் மினிமம் ப்ரொஃபைடு எவ்வளோ வேணும் அப்படின்றத நெட்டில் சர்ச் பண்ணி அலைன் பண்ணி ஏஐசிடிக்கு ஃபஸ்ட் யூஜிசியில் அப்ரூவல் போனோம். மினிமம் எவ்வளோ வேணும் அப்படின்னா 1.5 ஏக்கர்ஸ் வேணும்னு சொன்னாங்க. அந்த 1.5 ஏக்கர்ஸை லீஸ் லேண்டாக எடுத்தேன். 30 வருஷம் லீஸு. 30 வருஷத்தில் வாடகை கொடுக்காம மொத்தமாக ஒரு 2 crore வரா மாதிரி ஒரு இது பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணேன். அந்த 30 வருஷம் லீஸ் எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கப்புறம் யூஜிசியில் அப்ரூவல் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட்
ஸ்டார்ட் பண்ணதாமா. மற்ற காலேஜ் மாதிரி எங்கள் காலேஜ் கிடையாது. ஃபர்ஸ்ட் வில் பி ஃபாலோவிங் தி டிசிப்ளின். ஒழுக்கம் இல்லாமல் எதுவுமே கற்றுக்க முடியாதுன்றதை முதல்ல சொல்லிக் கொடுக்குறது ரெமோ காலேஜ். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பிடி பீரியட் இருக்க ஒரே காலேஜ் ரெமோ. இது மாதிரி அவனுக்கு என்னென்ன தேவையோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் வேலைக்கணும். எந்த காலேஜ்லையுமே இந்த ரூலை நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. வென் யூ கம்ப்ளீட்டட் டிகிரி முடிச்ச பிறகு உங்ககிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன், நான் ஒருத்தர் டிசி எழுதவே மாட்டேன் அன்டில் யூ காட் பிளேஸ். வேலைக்கு போனால் மட்டும்தான் உனக்கு டிசியே கொடுப்பேன்ற ரூல் ரெமோவில் இருக்கு. அந்த ரூலால தான் ஸ்டூடெண்ட் எல்லாருமே பிளேஸ் ஆகுறாங்க. எல்லாம் பிளேஸ் ஆகிறதால தான் அட்மிஷன் ஆகுது. ஹலோ சார், திஸ் இஸ் தீபக் ஃப்ரம் ISM பிஸ்னஸ் ஸ்கூல். சார், இப்போ ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஏவியேஷன் கோர்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய பேர் வந்து பர்சியூ பண்ணுறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸில் இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும்? முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போனோம், ட்ரெயினில் போனோம். இப்போ எல்லாருமே எப்படி போகிறோம்? சர்ன்னு போகிறதுக்கு. ஸோ இந்த ஏவியேஷன் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்ன்றது தான் ஒரு ஸ்கோப்பாக வச்சுருந்தாங்க சார். ஏவியேஷன்றது கிடையாது. ஸோ ஏரோநாட்டிக்கல் ஏவியேஷனுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏரோநாட்டிக்கல்ன்றது டிசைன் ஆஃப் ஏர்கிராஃப்ட் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங்கே இல்லைன்னும் போது அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பட் இப்போ நம்ம வி ஆர் மெயின்டைனிங் த ஏர்போர்ட், மெயின்டைனிங் த இதுன்னும் போது இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். ஒரு நாளைக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஹேட் பை 480 ஏர்கிராஃப்ட்ஸ். 480 ஏர்கிராஃப்ட் வாங்கியிருக்காங்கன்னா ஒரு ஏர்கிராஃப்டில் 2 பைலட்டு 16 கேபின் குரூ தேவைப்படும். கிரவுண்ட் ஸ்டாஃப் 36 பேர் வேணும். இது எல்லாத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி டெவலப் ஆக ஸ்கோப்பு நல்லா தான் இருக்கும். ஆஸ் அ ஆண்டர்பிரனரா ஒய் யூ வாண்ட் டு பிகம் ஆண்டர்பிரனர்? யாரா பதில் இருக்கா? என்டர்பிரனரா இருக்கும்போது நம்ம பிடிச்ச விஷயத்த செய்கிறோம். ஆனால் நம்ம பிடிச்ச விஷயத்த இஷ்டப்பட்டு செய்கிறோம், அதாவது லவ் பண்ணி செய்கிறோம். அதனால் நம்ம என்டர்பிரனர் ஆகிறப்போ டெவலப்மெண்ட் தான் முக்கியமாக தேவைப்படும். வேலையை லவ் பண்ணுறது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பார்த்தேன். அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, தோனி வந்து டிடிஆராக வேலை பார்க்கும்போது கஷ்டப்பட்டாரு, கிரிக்கெட்டராக வேலை செய்யும் போது கஷ்டப்பட்டாரு. இஷ்டப்பட்டு செஞ்சனால தான் இப்போ அவர் கேப்டன் கூல் பதவி வாங்கியிருக்காரு அண்ட் நிறைய IPL மேட்சும் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ ஆஸ் சார் சொன்ன மாதிரி செய்யும் தொழிலே தெய்வம் நம்ம மைண்டில் ஏற்றிட்டோம்னா நம்ம பிடிச்சதை செய்யும் போது ரொம்ப ஈஸி. இன்ஜினியரிங் படிச்சிருப்போம், தென் MBA படிச்சிருப்போம். ஓகே, மேக்ஸ் பிடிக்காது. எதனால் மேக்ஸ் பிடிக்கல? எல்லாருமே அந்த 4 year ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனால் பட் லைஃபுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுறோமான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஈவன் நம்ம 8th 6th 7th பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் படிச்சிருப்போம். டேபிள்ஸே நிறைய பேருக்கு புரியாது. ஆனால் இப்போ பாருங்க மனப்படம். ஏன்னா வி ஆர் ப்ராக்டிகலி யூட்டிலைசிங். எதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறோமோ அது எல்லாமே ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ நிறைய பேருக்கு பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர் ஆகணும்னா இவ்வளோ வேணும். சார் சொன்ன மாதிரி 500 வேணும், 1000 வேணும், 10,000 வேணும் இல்லை. ஒன்றுமே இல்லாமலே யூ கேன் பிகேம் an ஆண்டர்பிரனர். கூரையே இல்லாத பிஸ்னஸ். ஒரு எண்ணெய் கடை வச்சிருப்பாங்க, ஒரு சுண்டல் கடை வச்சிருப்பாங்க, ஒரு வடை கடை வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? தே ஆர் ஆல்சோ ஆண்டர்பிரனர். பட் தே ஆர் ஏர்னிங் மோர் தென் வாட் யூ ஆர் டிசைட். நீங்கள் எதிர்பார்க்குற 60,000 ரூபாய் 1 லட்ச ரூபா சம்பளத்தை விட அவன் அதிகமாக சம்பாதிப்பான். பட் ஆனால் அது உங்களுக்கு லைஃப் கொடுக்குமானா கொடுக்காது. ஏன் அதெல்லாம் ஆசைப்பட மாட்டோம்? நம்ம ஏன் பெருசா இருக்கிறது தப்பு இல்லம்மா. கொஞ்சம் கொஞ்சமாக தான். சிறு துளி பெருவெல்லம். எடுத்தவொடனே யாருமே பில்லியனர் ஆகிட முடியாது. நான் ஆரம்பித்த காலம் 20,000 தான். இன்னைக்கு இத்தனை கோடி வர்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். எடுத்தவொடனே சார் சொன்ன மாதிரி வாடகை வீட்டிலே 15 வருஷம் இருந்தேன். சொந்த வீடு கட்டுறதுக்கே 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆண்டர்பிரனர் நானு. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும் தான் பிஸ்னஸ் டெவலப் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எடுத்துகிட்டே இருந்தால் பிஸ்னஸ் டெவலப்பே ஆகாது. நான் ஊரை சுற்றினேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு லிமிட்டோட தான். இப்போ வரைக்கும் கரண்ட்ல 2 இன்டர்நேஷனல் டூர் வருஷம் போயிடுவேன், 4 டொமஸ்டிக் போயிடுவேன். காரணம்னா ஃபர்ஸ்ட் நான் ரிலாக்ஸாக இருக்கணும். 60 வயசுக்கு அப்புறம் நான் எங்கேருந்து போக முடியும்? 32 வயசுல மணாலி போனேன். இப்போ நான் மணாலி போக முடியுமான்னு என் வயிற்றுக்கு போக கூட முடியல. அதனால எந்தெந்த டைம்ல எது நடக்கணுமோ அதெல்லாம் நடத்திட்டே இருக்கணும். சார், ஐ ஹேவ் another question சார். இப்போ நீங்க வந்து நிறைய ஃபீல்டு இருக்கு, நீங்க பர்டிகுலரா நீங்க ஏன் ஏவியேஷன் எடுத்துருந்தீங்க? எல்லா ஃபீல்டுலையுமே எல்லாருமே டெவலப் ஆகிட்டே இருக்காங்க. ஏவியேஷன்றது இப்போ யாருக்குமே தெரியாது. இந்த ஃபீல்டை இப்போ நான் எடுத்திருக்கேன். எவ்வளோ பேருக்கு ஏவியேஷன் தெரியும்? எப்பயுமே தெரியாத ஃபீல்டை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிமா. யாருக்கு எது தெரியலையோ, இப்போ நான் எடுத்தது என் டாக்டரேட் PhD பார்த்தீங்கன்னா PLC அண்ட் பெட்ரினெட்ஸு. நான் படிக்கும் போது மொத்தமே 3 ஃபெலோஷிப் தான் ஆல் ஓவர் இந்தியாவில். அப்போ எனக்கு கேள்வி கேட்க ஆளே இல்லை, ஈஸியாக எனக்கு டாக்டரேட் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா 240 ஃபெலோஸ் இருக்காங்க. இப்போ நான் போய் நானே இன்னொரு போஸ்ட் டாக்டரேட் பண்ணோன்னா என்னால் பண்ண முடியாது. ஃபுட்பாலில் நீ போய் காம்படிட் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னா கஷ்டம். ஆனால் டார்கெட் பால்னு ஒன்று வந்திருக்கு, அது தெரியுமா? அது ஈஸி. அது மாதிரி புது கேமில் நீங்கள் ஈஸியாக ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி. பழசை எடுத்து நடத்துறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஜிகிர்தண்டா பண்ணாரு, அவருக்கு காம்படிட்டாக நானும் போயிட்டு வேற ஒரு ஜிகிர்தண்டா ஆரம்பிக்க முடியும்னா சத்தியமாக முடியாது. வேற ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணாதான் நம்ம டெவலப் ஆக முடியும். புதுசாக ட்ரை பண்ணுங்க, டெவலப்மெண்ட் நல்லாவே கிடைக்கும். I'm Jonathan from ISSMB school. சார், இப்போ ஒரு எஜுகேஷன்றது ஒரு சர்வீஸ் மைண்டடாக செய்ய வேண்டியது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, உங்களுக்கு ப்ராஃபிட்டும் வேணும். அதில் அது நீங்கள் வந்து க்ரோத்தும் பண்ணணும். டிசர்வ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் ஸ்காலர்ஷிப்ஸும் கொடுக்கணும். அது மாதிரிலாம் சில சிக்கல்லாம் இருக்குது.
இது எல்லாத்தையும் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, மேனேஜ் பண்ணுறீங்க, அண்ட் இதில் தாண்டி எப்படி நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரீங்க? எஜுகேஷனை ஃபஸ்ட்டு பிஸ்னஸாக பார்க்கக்கூடாது, இட்ஸ் அ சர்வீஸ். இந்த சர்வீஸை எப்படின்னா ஃபுல் சர்வீஸாக பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எங்ககிட்ட கிடையாது. இப்போ ஒரு கிளாஸில் பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் எங்ககிட்ட அப்ரூவல் பார்த்தீங்கன்னா 240 சீட்ஸ், 240 சீட் அப்ரூவ்டு சீட்டு, பட் 300 வரைக்கும் போடும் எக்ஸ்டென்ஷன் சீட் வாங்கி. ஸோ இந்த 240 பார்த்தீங்கன்னா 40 பேர் எதுவுமே யோசிக்காத கேட்டகரி, அதாவது எவ்வளோ பேஸ் கேட்டாலும் கொடுப்பாங்க. மிச்ச 40 கேட்டகரி ஹைலி ரெக்யூர்டு, அதாவது எக்யூப்டு ஸ்டூடெண்ட்டு படிக்கவே முடியாதவனால பட் மோர் தென் 576, 580, 590 மார்க் எடுத்துவேன், அவனுக்கு 50% ஸ்காலர்ஷிப் கொடுப்பேன். பேலன்ஸ் 50% என் ட்ரஸ்ட் மூலியமாக பே பண்ணுவேன். ஸோ இந்த 100 பேருக்கு எடுக்கிற கிளாஸ் தான் அந்த 40 பேருக்கு எடுக்க போகிறேன். அதுக்காக தனியாக நான் செலவு பண்ண போகிறேன். அதுக்கு செலவுக்கு கொடுக்கறதுக்கு மிச்சம் 60 பேர் பே பண்ண போகிறேன். மிச்சம் இந்த 40 பேரை காம்பன்சேஷன் பண்ணிடுவேன். காலேஜில் வந்து மாணவர்கள் சேர்க்கை தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு என்ன மாதிரி யுக்திலாம் பயன்படுத்துறீங்க சார் மாணவர்கள் சேர்க்கைக்காக? எந்த ஒரு காலேஜுக்குமே மார்க்கெட்டிங் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஈவன் நான் பிளேஸ் ஆகிட்டேன்னு பசங்க சொன்னாதான் உங்களுக்கு அது தெரியும். ஸோ மார்க்கெட்டிங் இல்லாமல் நத்திங் இஸ் பாசிபிள். ஈவன் இந்த ஏரியா பக்கத்தில் ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குது, இது முனையிலே இருக்குது. எவ்வளோ பேருக்கு இந்த ஐயப்பன் கோயிலை தெரியும்? எவ்வளோ பேர் இந்த ஏரியாவில் இருக்கவங்க இந்த ஐயப்பன் கோயில் இருந்தால் கூட நியர்பை இருக்க ஏரியாவுக்கு போக மாட்டாங்க. ஐயப்பன் கோயிலை எல்லாரும் போகிறது சபரிமலை தான். ஏன், என்ன ரீசன்? இதுதான் மார்க்கெட்டிங். நம்ம எது பக்கத்தில் இருக்கோ அது யாருக்குமே தெரியாது. நமக்கு தூரமாக இருக்கிறது மட்டும் தான் நமக்கு நல்லதுன்னு தெரியும். நம்ம we have to do marketing to get attract our students. Without marketing, nothing is possible. என்னோட கொஸ்டின் என்னன்னா, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் தேடுறது எவ்வளோ கஷ்டமோ அவ்வளோ கஷ்டம் ஃபேக்கல்ட்டி டீச்சிங் ஸ்டாஃப் தேடுறது. அதை எப்படி சார் ஹேண்டில் பண்ணீங்க? 100% ஸ்டூடெண்ட்டை கூட ஈஸியாக எடுத்துடலாம், ஸ்டாஃப் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸ்டாஃப்ன்றது எக்யூப்டான ஸ்டாஃப் இல்லைன்னா ஸ்டூடெண்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணவே முடியாது. ஒரு கிளாஸில் 60 பேர் இருக்க கிளாஸும் இருக்குது, ஒரு கிளாஸில் 4 பேர் இருக்க கிளாஸும் இருக்குது. அதாவது புதுசாக கோர்ஸ் எடுத்துகிட்டே வரும். அந்த புது கோர்ஸ்ன்னும் போது அதில் இப்போ எல்லாருக்கும் ஏவியேஷன் தெரிஞ்சது பிபி ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். இது இல்லாமல் we have 8 ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ். ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் டெவலப் ஆகி அதில் வேலைக்கு ஆன பிறகு ப்ரூஃப் காமிக்கணும். ப்ரூஃப் காமிச்ச பிறகு தான் பசங்க ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ பிபிஏல ஆல்ரெடி ப்ரூஃப் ரஃப்லி ஒரு 8 இயர்ஸ் ப்ரூஃப் இருக்கிறதால அதில் ஈஸியாக ஜாயின் பண்ணலாம். 300 பேர் ஈஸியாக ஜாயின் பண்ணுவான். பட் புதுசாக ஐடி லாஜிஸ்டிக்ஸ் எடுத்து வந்துருக்கோம், அதில் 4 பேர் தான் இருப்பான் ஸ்டூடெண்ட். அந்த 4 பேருக்கு ஒரு ஸ்டாஃபை கொடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ 300 பேர் என்னும் போது 60 பேர் ஒரு கிளாஸ், 5 செக்ஷன் ABCDF வரைக்கும் இருக்குது, 6 செக்ஷன் இருக்குது. 6 செக்ஷன் ரொட்டேஷன் பேஸில் நான் ஸ்டாஃபை கொடுக்கணும்னா எக்யூப்டான ஸ்டாஃபு கிடைக்காது. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் கிடச்சிருவாங்க. ஏர்போர்ட்டில் இருக்கவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஆனால் ஜாப் குவாலிஃபிகேஷன் இருக்காது. ஃபஸ்ட்டு இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட காலேஜில் போட்டு மாஸ்டர் டிகிரி மாற்றணும். ஏன்னா மாஸ்டர் டிகிரி இல்லாமல் எலிஜிபிள் கேட்டகரியில் வரமாட்டாங்க. பட் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுற 80% யூஜி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு முதல்ல இங்கேருந்து போன எல்லாருக்குமே பிஜியை மாற்றி பிஜியோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் ட்ரைன் பண்ணுவேன். என் ஸ்டூடெண்ட்டையே நான் ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சு என் ஸ்டூடெண்ட்டையே அடிட் பண்ணி ஒரு 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் எனக்கு அதை கால்ஃபார் பண்ணுறேன். ஸோ அப்படி கால்ஃபார் பண்ண தான் இங்கேருந்து போகிற ஸ்டூடெண்ட் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, 3 வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க, மினிமம் 30,000 to 40,000 இருக்கும். இங்கே வரும்போது 80,000 மாறிடுவாங்க. ஸோ இது மாதிரி எக்யூப் ஆகிட்டே இருக்கிறதால ரொட்டேஷன் பேஸில் ஐம் கெட்டிங் த ஸ்டாஃப்ஸ். யூ மே நோ அபவுட் மேஜர் இண்டஸ்ட்ரி, இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி தெரியும். அவங்க தான் என்னோட மெயின் காம்படிட்டர். பேர் நான் ஏன் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு எனக்கு பயங்கர டிஃபரன்ஸ். 50 வருஷம் ஹிஸ்ட்ரி, பட் என்னோட ஹிஸ்ட்ரி வெறும் 10 வருஷம் தான், 12 வருஷம் தான். பட் காம்படிட்டிவ்லே பிபி ஏர்லைன் ஏர்போர்ட் தே ஹேவ் ஒன்லி 60 சீட்ஸ். என்கிட்ட 300 சீட் இருக்குது அப்ரூவ்டு. 300 சீட்டில் 300 சீட்டை ஃபில் பண்ணியிருக்கேன். பிஎஸ்சி ஏவியேஷன் தே ஹேவ் 72 சீட்ஸ். என்கிட்ட 312. இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபீஸ் அவங்ககிட்ட 80,000, என்கிட்ட 1.5 லட்சம். ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இவ்வளோ தரங்க வராங்கன்னா எல்லாமே பிளேஸ்மெண்ட் ரிலேஷன் தான். அந்த பிளேஸ்மெண்ட்டு எப்படி வருது அப்படின்னா, ஒரு ஏர்லைன் போனாங்கன்னா அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி 2 ஸ்டூடெண்ட்டை ரெஃபர் பண்ணிப்பான். அவன் 2 பேர் ரெக்ரூட் பண்ணுவான், இவன் 2 பேர் ரெக்ரூட் பண்ணுவான். 2 ரெக்ரூட் பண்ண என் பிளேஸ்மெண்ட்டுக்கு இது வரைக்கும் எந்த இஷ்யூமே வந்ததில்லை. அதனால தான் வேலை கிடைச்சா மட்டும் தான் டிசி கொடுக்குற இந்த ஆப்ஷனுக்கு நான் வந்துட்டேன். மார்க்கெட்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக வந்துட்டு இன்றைக்கி வந்து சொல்லியிருக்கீங்க. அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களோட வேல்யூபிள் டைமை வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ப்ளீஸ்.